போட்டோ எடுக்கிறதுக்கு. பேர் என்ன ப்ரோ? விக்னேஷ் குமார். விக்னேஷ் குமாரா? எந்த ஏரியா நீங்க? வேடம்பட்டு. வேடம்பட்டுல இருந்து இங்க வரீங்களா? ஆமா, அங்க இருந்து இஎஸ் பள்ளிக்கூடம் தாத்தி எகுத்தப்பட வாடகை வீடு இருக்கும். அங்க வாடகை வீடு எடுத்துட்டு அங்க இருந்து இருக்கிறோம். சரி, என்னன்னாக்கா அங்க சார் கூட எனக்கு டியூட்டி போட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் அப்படி வந்து. யார் உங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் எடுத்து கொடுத்தது? யூனிஃபார்ம் எங்க அம்மா தான். உங்க அம்மா எடுத்து கொடுத்தாங்களா? ஆமா. சரி, யார் உங்களுக்கு இங்க டியூட்டி போட்டது? எங்களுக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற சாரி சங்கத்து மூலியமா சேர்த்து எனக்கு போட்டு விட்டு விடுறாங்க. சங்கத்து மூலியமா சேர்த்து போட்டு விட்டுறாங்க. ஐடி கார்டு இருக்கா? ஐடி கார்டு கொடுப்பாங்க பொறுமையா. நம்மளுக்கு எட்டத்தி சம்பளம் கூட கேக்குறாங்க. சம்பளம் நம்மளுக்கு மெயின். சின்ன பள்ளியில ஃபர்ஸ்ட் வேலைக்கு சேர்த்துக்கிறாங்களா அது பெருசுன்னு நினைக்கிறதுக்குலாம் சம்பளம் நம்ம பேசுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இருக்கிற கூட மாட வேலை செய்துட்டு இருந்தா நம்மளுக்கு பொறுமையா சம்பளம் போட்டுட்டோம். ஐடி கார்டு பொறுமையா கூட நம்மளுக்கு கொடுக்கட்டும். யார் உங்க வேலைக்கு சேர்த்தது? எங்க சாருக்கு தான் சொல்லிட்டு ஒண்ணு போட்டு விடணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட்ல 1 நம்பர் வளனூர் 1 பில்லூர் 2 நம்பர் பண்டட்டி 3 அக்கரவள்ளி 3 சேர்ந்தனும் 4 நம்பர் பண்டட்டி 4 சேர்ந்தனோட 5 நம்பர் திருவள்ளம் 5 பெரியச்சல 5 துளம்பட்ட 5 திருவள்ளம் 6 நம்பர் காணிச்சோம் 6 சித்தத்தர 6 கப்பூர் 6 கல்பட்ட 6 கிணத்துமடி 7 நம்ம நல்ல பழைய நம்ம அனுப்புறோம் 8 அனுப்புறோம் 8 அனுப்புறோம் 8 அனுப்புறோம் 8 புது வச்சு 9 சின்னதாச்சு 10 பெரியச்சு 11 பம்பூர் 11 மயில 11 கிரடி 12 பாசு 12 தென்பேர் 11 சத்துக்கு 15 சேகுணத்து 16 பயகரிச்சு 17 குண்டப்படி 18 தலவன் 20 பிடார்பட்டி 21 சால 22 கோயங்கடட்டி 22 கூட 23 கடம்பட்டி 26 கிழக்கு 20 பள்ளிந்து 20 தெனங்காத்து 22 செலங்க 22 கரையல் பட்டி 20 நத்தமடு 25 சாலியாடி 30 தலவப்பட்டு 30 நாங்கனி 33 வரியில 35 வேடம்பட்டு 35 தாங்கல் 35 தென்மங்கலம் 36 கரையம் 30 ரெட்டனா 38 இடையப்பட்டு 55 கீப்பர் மக 50 முடி மக மர்த்தமான 60 பரிகேல் என்பே விக்னேஷ்மா ஊர் கொண்டகி. சூப்பர் ப்ரோ, சூப்பரா சொல்றீங்க. இவ்வளவு பஸ் விழுப்புரத்துல ஓடுதா? இவ்வளவு வண்டி இருக்குது. 2019 2020 2021 2022 2022 வரைக்கும் நான் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல டியூட்டி பார்த்தேன். பரமேஸ்வர கிகாமணி டியூட்டில இருந்தாங்களா வயசானவங்க. அவங்க கூட ஹெல்ப் பண்ணிருந்தேன். எங்க அம்மா பூ வியாபாரம் பண்ணுவாங்க. அதனால எங்க அம்மா கூட வியாபாரம் பண்றவங்க வந்தா எப்ப நான் காணிக்கு போகணும் எத்தனை மணிக்கு வண்டின்னு கேட்டுவா, எப்ப கெடாருக்கு போகணும் எத்தனை மணிக்கு வண்டின்னு கேட்டுவா, வளையம்பட்டுக்கு போகணும் எத்தனை மணிக்கு வண்டின்னு கேட்டுவானாக்கா வந்து கேட்டு போவான். அந்த மாதிரி கேட்க நல்லா என்ன பிடிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டா நல்லா கூட வச்சிருந்தாங்க. விழுப்புரத்துல எத்தனை டவுன் பஸ் ஓடுது? டவுன் பஸ் இருக்குது. 74 வண்டி எனக்கு தெரியும். இப்ப 74 வண்டி உங்களுக்கு தெரியுது? ஆமா. யாரு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? இதெல்லாம் நானா பழைய பஸ் ஸ்டாண்ட் அதான் 2018 2019 2020 2021 2022 5 ஆண்டா பழைய பஸ் ஸ்டாண்ட் டைம் ஆச்சு உள்ள உக்காந்துக்கணும். நானு உள்ளார உக்காந்து இருப்பேன். அந்த புத்தகத்தை பார்க்க படிக்க நம்மளுக்கு மனப்பாடம் ஏறிடுச்சு. என்ன சாப்பிடுது அதெல்லாம் நம்மளுக்கு என்ன கிடையாது. அதெல்லாம் கோட்டை குச்சா தப்பு. நம்ம சாப்பிடாம நம்ம டூட்டி தானே பாக்குறோம். நம்ம ஏன்னா பழைக்கிறதுக்கு இந்த காலத்துல ஏன்னா பொண்ணு கிடைக்குமா நம்மளுக்கு? நம்ம படிச்சு முதல்ல புள்ள எத்தனாவது படிச்சுக்கிறோம் எவ்வளவு சம்பளம் எடுக்கிறோம் சொல்லிட்டு கேட்டுக்குன்னு பொண்ணை பார்த்து கேட்பாங்க. மாப்பிள்ளை பிடிச்சிருக்காமா அவனுக்கு கட்டிக்கிறேன்னு கேட்டாக்கா கட்டிக்கிறேன்னு சொன்னாதானே நம்மளுக்கு பொண்ணு கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு தொழிலை கத்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு குடிக்கார கூட கூடாத நம்ம இப்படி வந்து வண்டி காட்டிக்கணும். வயசானவங்களுக்கெல்லாம் வண்டி காட்டி விட்டுக்கணும். இந்த அண்ணன் கூட எனக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டிட்டு தான் நல்லதாச்சுன்னு சொல்லிட்டு இப்படி வந்து நல்ல மாதிரியா நம்ம விளையாண்டு கட்டு கூட போலான்னு சொல்லிட்டு நான் அப்படி வந்துருவேன். வண்டி தெரியாதவங்க எல்லாம் கேட்டா வண்டி காட்டி விடுவேன். அவங்களுக்கு ஒருத்தவங்களா பார்த்து 10 ரூபா கொடுத்து டீ சாப்பிடியாப்பான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி சொல்லி நம்மள வச்சுன்னு இருப்பாங்க. எடுத்துட்டு நான் சம்பளமெல்லாம் எனக்கு நான் பாக்கல. சம்பளமெல்லாம் நம்மளுக்கு பொறுமையா போட்டுட்டோம். நம்மளுக்கு ஒன்றும் அவசரம் கிடையாது. சம்பளமெல்லாம் நம்மளுக்கு பொறுமையா கொடுக்கட்டும். சரி, உங்க வீட்டுக்கு கூட்டு போறீங்களா? எங்க வீட்டுக்கா? உங்க வீட்டுக்கு கூட்டு போறீங்களா? எங்க வீட்டுக்கு எதுக்கு? சும்மா நான் உங்க வீட்டுக்கு வந்து பாக்குறேன். ஏன் நான் வந்து உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? அம்மா என்ன திட்ட மாட்டாங்களா? ஏன் திட்டுவாங்க? இங்க வாங்க. ஏன் திட்டுவாங்க? நான் உங்க ஃப்ரெண்டு தானே. என்னடா இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்ல. ஃப்ரெண்டா இருந்தா என்ன பார்த்து என் பெயர் விக்னேஷ் குமார். விக்னேஷே இங்க வாடா, என்னடா டீ சாப்பிட்டியாடா, வாடா சாப்பிட்றான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு டீ தண்ணிட்டு வாடா சாப்பாடு சாப்பிட்டியாடான்னு கேட்டா பண்ணி அது மாதிரி வாடா டீ கடையில ஒரு டீ குடிடான்னு கூட வாங்கி கொடுப்பாங்க. அது மாதிரி சந்தோஷமா இருப்பாங்க. சாப்பாடு எனக்கு பிடிக்காது. வேற என்ன வேணும்? சாப்பாடு வேண்டாம். நான் டீயே குடிச்சாலுமே எனக்கு சந்தோஷம் தான். டீ குடிச்சா எப்படி உடம்புல தெம்பு இருக்கட்டும் விட. வேணா ஒரு பண்ணு கூட சாப்பிடலாம். பிரியாணி சாப்பிடலாமா? பிரியாணி எனக்கு பிடிக்காது. வேற என்ன வேணும்? எதுவும் எனக்கு எல்லாம் பாதாம் பால் குடிக்கும். பாதாம் பால் குடிக்கிறீங்களா? சரி, நான் வாங்கி தரேன். சரி, அதெல்லாம் வேற எதுவும் தேவையில்லை. வேற எந்த பொருளும் வேணாம். நிச்சயம் பார்க்க கூட வேணாம்.